விஜயை பற்றிய பேசிய பிரதீப், விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதால் அவர் ஜனநாயகன் படத்தோடு திரைத்துறைக்கு டாடா சொல்லவிருக்கிறார். இதனையடுத்து கோலிவுட்டில் யார் எடுத்த விஜய் என்ற பட்டிமன்றம் போய்க் கொண்டிருக்கின்றது. கோட் படத்தில் சிவகார்த்திகேயனிடம் விஜய் துப்பாக்கியை கொடுத்ததில் இருந்து அடுத்த தளபதி விஜய் சிவாதான் என்று ஆருடங்கள் எழுந்திருக்கின்றன. அதே போல பிரதீப் ரங்கநாதன் வரிசையாக ஹிட் கொடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்தான் அடுத்த விஜய், தனுஷ் என்றெல்லாம் பேச்சுக்களும் போய்க் கொண்டிருக்கின்றது. அதற்கு பதிலளித்த அவர், விஜயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. அவர் இந்த உயரத்தை தொட்டதற்கு காரணமே அவரிடம் உழைப்பு இருக்கிறது. ரஜினியோ, கமலோ, விஜயோ, அஜித்தோ அவர்கள் இன்று இவ்வளவு வெற்றி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு கதையெல்லாம் காரணம் இல்லை, ரசிகர்கள் தான் முக்கிய காரணம். அடுத்து யார் அந்த உயரத்தை தொடுகிறார்கள் என்பதை ரசிகர்கள் தான் தீர்மானிப்பார்கள். மேலும் 30 வருடங்களில் பார்க்கலாம் என்ற அரசன் படத்தின் மாசான டீசர், வெற்றி மாறனின் இயக்கத்தில் சிம்பு நடிக்க வேண்டும் என்பது அவரது ரசிகர்களின் நீண்ட கால ஆசை. அது இப்பொழுது நிறைவேற போகிறது. ஏற்கனவே அவர்கள் வடசென்னை படத்தில் தான் இணைந்திருக்க வேண்டியது. ஆனால் அப்பொழுது சில காரணங்களால் அந்த கூட்டணி இணையாமல் போய்விட்டது. இந்த படத்தை வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கவிருந்தார். இப்படம் பற்றிய அறிவிப்பு வந்ததுமே பெயர் என்னவாக இருக்கும் என்ற ஆவல் அனைவருக்குமே எழுந்தது. ஆனால் அரசன் என்று பெயர் வைக்கப்பட்டது. வெற்றி மாறனின் படங்களில் இடம்பெறும் இசை பலமாக கொண்டாடப்படும். பொல்லாதவன் தீம் இசை, ஆடுகளம் பாடல்கள், வடசென்னை தீம் மியூசிக், அசுரன் பாடல்கள் என அனைத்துமே ரசிகர்களின் ஃபேவரட்டாக உள்ளது. தற்பொழுது அரசன் படத்திற்கு அனிருத் தான் இசையமைக்கிறார். பல வருடங்கள் சிம்பு அனிருத் நல்ல நண்பர்கள் என்றாலும் அவர்கள் எந்த படத்திலும் இணைந்து பணியாற்றவில்லை. எனவே சிம்பு அனிருத் கூட்டணி முதன்முறையாக இப்படத்தில் இணைந்துள்ளனர். இந்த படத்திற்கு மாசான டீசரும் தயாராகி உள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் விஜய், கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த அன்றே முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எதிர்கட்சியினர் உள்ளிட்டோர் வருகை தந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். இந்த சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பரபரப்பை கிளப்பி வரும் நிலையில் விஜயின் அடுத்த பயணம் தற்பொழுது பேசு பொருளாகி உள்ளது. தனது மக்கள் சந்திப்பு நிகழ்வை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழலில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க விஜய் திட்டமிட்டிருந்தார். தொடர்ந்து தனக்கு கூடுதல் பாதுகாப்புடன் கரூர் செல்ல அனுமதி வேண்டும் என விஜய் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்திருந்தார். தற்பொழுது அவருக்கு கடும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி கிடைத்துள்ளது கூறப்படுகிறது. அதில் குறைவான ஊடகங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வரும் அக்டோபர் 17ஆம் தேதி பாதிக்கப்பட்டவர்களின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணத் தொகையை வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜய் அளித்திருந்த கோரிக்கையின் அடிப்படையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.